உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் புள்ளைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இப்ப பந்தக்கால் நடுற வரைக்கும் வந்துருச்சு. நான் அருளுக்கு பார்த்து வச்ச பொண்ணு கூட போனே எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் நம்ப போறியா என்ன? விடு. என்னை பத்தி நீங்க இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்களை போய் நான் நம்பாம இருப்பேனா? நீங்க சொன்னா நான் நம்புவேன். என்னன்னு சொல்லுங்க. அந்த நந்தினி பூ வைக்கிற விசேஷத்தப்ப எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கா. அன்னைக்கே அவளை கையங்களமா பிடிச்சு மாட்டி விடலான்னு நினைச்சோம். ஆனா எல்லாம் சொதப்பிருச்சு. அவ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டா. எங்களை ஏமாத்துனது மட்டும் இல்லாம என் அக்காவை அவ அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா. ஐயோ, யாரு? நம்ம கல்யாணி அம்மாவையா? ஆ, அவங்க எவ்வளவு பெரிய மனுஷி. அவங்கள போய் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சாங்களா? ஆமா அவங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. ஆமாமா, எங்க அக்கா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. அதனாலதான் நிச்சயத்தன்னைக்கு ஆதாரத்தோட அவளை மாட்டி விடணும்னு நினைச்சோம். அதுவும் சொதப்பிருச்சு. இத்தனை நாளா நான் அந்த நந்தினிய ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ இவ்ளோ மோசமானவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ இப்பவே இப்படி இருக்கானா, கல்யாணம் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க எல்லாரையும் ஓட ஓட விரட்டிடுவா சொல்லிட்டேன். அந்த பயம்தான் எங்களுக்கும். அதனாலதான் எங்க அக்கா அருளுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்தா. ஆனா அந்த தண்ட கருமாந்திரம் போனையே எடுக்க மாட்டேங்கிறா. எங்க போனான்னு தெரியல. நீங்க தும்ப விட்டுட்டு வாழை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. புரியலையே நீ என்ன சொல்றன்னு. நீங்க நந்தினி பண்ண தப்ப நிரூபிச்சு அவளை மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அங்கதான் ஏதோ தப்பு நடக்குது. அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற? எப்பவுமே அவங்க செஞ்ச தப்ப வச்சு அவங்கள மாட்டி விடுறதை விட அவங்க செய்யாத தப்புக்கு அவங்கள மாட்டி விடுறதுதான் சரியா இருக்கும். நந்தினி விஷயத்துல நீங்க இதை செஞ்சாதான் அது என்னமோ சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவ செய்யாத ஒரு தப்ப அவ செஞ்சான்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவ பேரும் கெட்டு போயிடும். வீட்டுல இருக்கிறவங்களே அவளை ஓட ஓட விரட்டிடுவாங்க. அப்புறம் அருளுக்கு நீங்க பார்த்த பொண்ணை ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. நீ இப்ப சொன்னது எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. உங்களுக்கு முழுசா புரியற மாதிரி தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அட்டகாசமான ஐடியா எனக்கு தோணாம போச்சே. உடனே நான் சைடுல இறங்குறேன். அக்கா, எங்க அந்த நந்தினியோட அருளுக்கு கல்யாணம் நடந்துருமோன்னு பயப்படுற. அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதக்கா. அதை தடுத்து நிறுத்த என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்குக்கா. திட்டமா? என்ன திட்டம்? நாம கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்குள்ள நந்தினிக்கும் அவ ஆத்தாளுக்கும் தொடர்ந்து பிரச்சனையா கொடுப்போம். அவளுகளே ஒரு வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவாளுக. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அருளுக்கு கட்டி வச்சிடலாம்க்கா. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதாண்டா இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இப்ப எப்படி பாக்குறது? நான் பார்த்து வச்ச பொண்ணு போனே எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது? ஹலோ, யாரு? மேடம், என் பேரு ரவிகிருஷ்ணன். நான் மதுரையில இருந்து பேசுறேன். நான் மதுரையில ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இதெல்லாம் கல்யாண விஷயமா பேசதான். கல்யாண விஷயமா? எந்த கல்யாணம்? என் பொண்ணும் உங்க பையனும் ஒன்னா காலேஜில் படிச்சாங்க. அப்போ என் பொண்ணு உங்க பையனை காதலிச்சிருக்கா. காதலிச்சாங்களா? ஆமா. ஏன் பையனும் அவளை காதலிச்சானா? இல்ல இல்ல மேடம், என் பொண்ணு உங்க பையனை காதலிச்சதே உங்க பையனுக்கு தெரியாது. எனக்கு அப்பெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. இப்ப கல்யாண பேச்சு எடுத்தப்பதான் அவ உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு.
அவளுக்காக நான் சொத்து பத்துன்னு எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அவ ஆசைப்படுற வாழ்க்கையையும் நான் அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதான் உங்ககிட்ட பேசலான்னு நான் கால் பண்ணேன். திடீர்னு நீங்க இப்படி ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க பையன் இல்லைன்னா என் பொண்ணு உயிரையே விட்டுருவா. ஐயோ, ஒரு பொண்ணோட பாவத்தெல்லாம் நாங்க சுமக்க முடியாது. எனக்கு இதுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. நீங்க தானே மாப்பிள்ளையோட அம்மா. நீங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாங்க. முன்னாடியே நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்ப என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போதே. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேங்க, அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க. என் பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைங்க. இல்லைன்னா என் பொண்ணு செத்துருவாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனா நீங்க இவ்ளோ தூரம் கெஞ்சினதுக்கு அப்புறமும் எனக்கு வேற வழி தெரியல. சரி, நான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வழி பாக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்க பொண்ணை பார்க்கணுமே. தாராளமா. நானே அவளை உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க என் பொண்ணு வருவா. நீங்க 2 பேரும் நேர்ல பார்த்து பேசிக்கோங்க. சரி, உங்க பொண்ணை எனக்கு பேச சொல்லுங்க. பேச சொல்றேன். ஓகேவா மேடம்? எஸ், ஓகே. என்ன சொன்ன அந்த பேராசக்காரி? பொண்ண நேர்ல பார்க்கணுமா? பொண்ண நேர்ல தானே பார்க்கணும். அனுப்பி வச்சிடலாம். என்னக்கா சிரிக்கிற? பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம்ல. பழம் நழுவி பால்ல தாண்டா விழும். ஆனா இந்த வாட்டி பழம் நழுவி நம்ம வாயிலேயே விழுந்துருச்சு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா. இப்ப நமக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வரும். அந்த பொண்ணை போய் பார்த்து நம்ம அருளுக்கு பேசி முடிக்கணும். எந்த பொண்ணுக்கா? நீ என் கூட வா சொல்றேன். மணிமேகலை, நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் வந்தாச்சுல்ல? கனகா ஒருத்தி தாங்க வராத குறையா இருந்துச்சு. அவளும் வந்துட்டா. ஆரம்பிச்சிடலாங்க. சரி. இந்த குடும்பம் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பொத்திக்கிட்டு எரியுது. சுந்தரம், என் அம்மா வாழ்க்கைய என் வாழ்க்கைய அழிச்சிட்டு நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கியா? சீக்கிரத்திலேயே உன் குடும்பத்தை பிரிச்சு உன் சந்தோஷத்தை கெடுத்து உன்னை நடுத்தருவுல நிக்க வைக்காம விட மாட்டேன். மச்சான், எல்லாம் ரெடிதான், ஆரம்பிச்சிடலாம். சரி, ஆரம்பிச்சிடலாம். அப்பப்பா ஒரு நிமிஷம். பந்தக்கால் கம்புல சந்தனம் கம்மியா இருக்குப்பா. இருங்க, நான் போய் தடவுறேன். ஏண்டி, இவ பண்றதெல்லாம் பாக்க பாக்க எனக்கு உள்ளுக்குள்ள வதக்கு வதக்குன்னு இருக்குடி. ஆமாமா, எனக்கும் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.